அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 17 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: வார இறுதி நாட்களை முன்னிட்டு 945 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன என போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. கீழம்பாக்கத்திலிருந்து 27ஆம் தேதியன்று 275 பேருந்துகளும், 28ஆம் தேதியன்று 320 பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன. கோயம்பேடிலிருந்து 27 மற்றும் 28ஆம் தேதிகளில் தலா 55 பேருந்துகள் இயக்கப்படும். பெங்களூரு, திருப்பூர், ஈரோடு, கோவையில் இருந்து பல்வேறு இடங்களுக்கு 200 பேருந்துகள் இயக்கப்படும். மாதவரத்திலிருந்து 27, 28ஆம் தேதிகளில் தலா 20 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன. இரண்டாவது அறிவிப்பு: தண்டவாள பராமரிப்பு பணி காரணமாக இன்று ஜூன் 26, 28, 29 கும்மிடிப்பூண்டி ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. கவரைப்பேட்டை, கும்மிடிப்பூண்டி ரயில் நிலையங்களுக்கு இடையே ஜூன் 26, 28, 29 21 புறநகர் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டும் உள்ளது. பகல் 1:15 முதல் மாலை 5:15 மணி வரை பணிகள் நடப்பதால் கும்மிடிப்பூண்டி சூலூர்பேட்டை ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஜூன் 26, 28, 29 சென்னை சென்ட்ரலிலிருந்து பொன்னேரி, சென்ட்ரலிலிருந்து மீஞ்சூர், எண்ணூர் இடையே 10 சிறப்பு ரயில்களும் இயக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: ஜூலை 1 முதல் ரயில் கட்டணம் உயர்வு. ரயிலில் 2ஆம் வகுப்பில் பயணம் செய்வோராக இருந்தால் 500 கிலோமீட்டர் வரையிலான தொலைவுக்கு டிக்கெட் கட்டணம் உயர்வு இல்லை. அதே நேரம் 500 கிலோமீட்டருக்கு மேல் பயணிப்போருக்கு டிக்கெட் உயர்வு இருக்கும். ஏசி அல்லாத எக்ஸ்பிரஸ் ரயில்களில் பயணம் செய்பவர்களுக்கு 500 கிலோமீட்டருக்கு மேலான பயணத்தில் 1 கிலோமீட்டருக்கு 1 பைசா என்ற விகிதத்தில் கணக்கிட்டு கட்டணம் உயர்த்தப்படுகிறது. அதேபோல ஏசி பெட்டிகளில் பயணிப்போருக்கு 500 கிலோமீட்டருக்கு மேல் 1 கிலோமீட்டருக்கு 2 பைசா விகிதம் கட்டணம் உயர்த்தப்படுகிறது. மேலும் மாதாந்திர சீசன் டிக்கெட்டுகளில் கட்டண உயர்வு இருக்காது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நான்காவது அறிவிப்பு: அரசு பணி பதவி உயர்வில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% ஒதுக்கீடு வழங்கும் வகையில் தமிழ்நாடு அரசு அரசாணையை வெளியிட்டுள்ளது. அரசு பணி பதவி உயர்வில் மொத்த இடங்களில் 4%க்கு குறையாத இடங்கள் ஒதுக்க வேண்டும் என்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமை சட்டத்தில் கூறப்பட்டுள்ளதை செயல்படுத்தும் விதமாக அரசாணையும் வெளியிடப்பட்டுள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு: குரூப் பி மற்றும் சி பிரிவில் 17,713 ஒன்றிய அரசின் காலிப்பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் என பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. ஒன்றிய அரசில் காலியாக இருக்கும் பணியிடங்களை நிரப்புவதற்காக குரூப் ஏ, பி, சி மற்றும் டி தேர்வுகளை பணியாளர் தேர்வாணையம் நடத்துகிறது. இதில் குரூப் ஏ ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ் போன்ற பதவிகளுக்கான தேர்வுகள் யூபிஎஸ்சி மூலமாக நடத்தப்படுகின்றன. இதில் குரூப் பி பிரிவில் 14,582 காலி பணியிடங்களும், குரூப் சி பிரிவில் 3,131 காலி பணியிடங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளது. குரூப் பி பிரிவிற்கு விண்ணப்பிக்க ஜூலை 4ஆம் தேதி கடைசி நாள் எனவும், குரூப் சி பிரிவுக்கு விண்ணப்பிக்க ஜூலை 18ஆம் தேதி கடைசி நாள் எனவும் இதற்கான எஸ்எஸ்சி இணையதளத்தை www.sscgovernment.in மற்றும் மை எஸ்எஸ்சி என்ற செயலியில் தேர்வாளர்கள் விண்ணப்பித்துக் கொள்ளலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. ஆறாவது அறிவிப்பு: 10ஆம் வகுப்பு அறிவியல் செயல்முறை தேர்வுக்கு விண்ணப்பித்துள்ள தனி தேர்வர்களுக்கு செயல்முறை பயிற்சி வகுப்பு நடைபெறும் பள்ளியிலேயே செயல்முறை தேர்வானது இன்று முதல் 26ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை நடைபெறவும் உள்ளது. மேலும் 10 மற்றும் 11ஆம் வகுப்பு துணைத் தேர்வு கால அட்டவணையானது அரசு தேர்வுத்துறையின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. ஏழாவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் இன்று முதல் 4 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் அளித்துள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்காலில் இன்று முதல் 4 நாட்களுக்கு பலத்த தரைக்காற்று வீசக்கூடும் எனவும், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்காலில் இன்று முதல் 7 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளது எனவும், கோவை, நீலகிரிக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. தேனி, தென்காசி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளது எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவல் அளித்துள்ளது. எட்டாவது அறிவிப்பு: திருச்செந்தூர் கோயில் குடமுழுக்கு 7/7/2025 அன்று நடைபெறவுள்ளது. இதையொட்டி பொதுமக்கள் பங்கேற்க வசதியாக 4ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை 400 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. 9வது அறிவிப்பு:
வேலூரில் முதலமைச்சர் வருகையை ஒட்டி இன்று ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இன்றும் நாளையும் ட்ரோன்கள், விளம்பர பலூன்கள் பறக்க தடை விதித்து வேலூர் ஆட்சியரான சுப்புலட்சுமி உத்தரவிட்டிருக்கிறார். தடையை மீறி ட்ரோன்கள் பறக்க விடுவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்தும் உள்ளார். 10வது அறிவிப்பு. மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்ட பெண்கள் விண்ணப்பிக்க ஜூலை 15ஆம் தேதி தமிழகம் முழுவதும் 10,000 இடங்களில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட உள்ளதாக அமைச்சரான கீதா ஜீவன் தெரிவித்திருக்கிறார். தகுதியுள்ள பெண்கள் அனைவருமே விண்ணப்பிக்கலாம் எனவும் கூறியிருக்கிறார். 11வது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் கிராம பகுதிகளில் உள்ள 50க்கும் மேற்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்களில் டயாலிசிஸ் சிகிச்சை மையங்கள் நிறுவ அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நிதிநிலை அறிக்கையில் கூறப்பட்டிருந்த நிலையில் தமிழ்நாடு அரசு அரசாணையை வெளியிட்டுள்ளது. தேவைப்படும் நோயாளிகளுக்கு டயாலிசிஸ் சிகிச்சை அளிப்பதற்கான வசதிகள் தனியார் தன்னார்வலர்கள் பங்களிப்புடன் ஏற்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 12வது அறிவிப்பு. புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் திருநங்கை, திருநம்பிகளுக்கான நிபந்தனைகளை தளர்த்தி தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருக்கிறது. அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழில் படித்திருக்க வேண்டும் என்ற நிபந்தனையும் தளர்த்தப்பட்டுள்ளது. பட்டயம், தொழில் படிப்பு படிக்கும் திருநங்கை, திருநம்பிகள், இடைப்பாலினர்கள் விண்ணப்பிக்கலாம் எனவும், திருநங்கைகள் நல வாரியத்தால் வழங்கப்பட்ட அடையாள அட்டையை சான்றாக சமர்ப்பித்து விண்ணப்பிக்கலாம் எனவும், உயர்கல்வி நிறுவனத்தின் மூலம் UMIS இணையதளம் வாயிலாகவும் விண்ணப்பிக்கலாம் எனவும் அரசு தெரிவித்துள்ளது. 13வது அறிவிப்பு. தொடக்க கல்வித்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்பும் வகையில் ஜூலை மாதம் 2346 இடைநிலை ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சரான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்திருக்கிறார். 14வது அறிவிப்பு. கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் ஜூலை 1ஆம் தேதி முதல் கனரக வாகனங்களுக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. ஹிட்டாச்சி, JCB, போர்வெல், பாறை துளையிடும் வாகனங்களை இயக்கினால் பறிமுதல் செய்யப்படும் எனவும் RDO தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 15வது அறிவிப்பு. சென்னை ரயில்வே கோட்டத்திற்கு 9 பெட்டிகளுடன் இயங்கிய மின்சார ரயில்கள் இனி 12 பெட்டிகளுடன் இயக்கப்படும் எனவும், புறநகர் மின்சார ரயில்கள் அனைத்துமே 12 பெட்டிகளுடன் கூடிய ரயில்களாக மாற்றப்பட உள்ளது எனவும் அறிவிப்பொன்று வெளியாகியுள்ளது. 16வது அறிவிப்பு. திருச்செந்தூரில் குடமுழுக்கில் பூஜை செய்வது என அனைத்துமே தமிழில் நடைபெறும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. யாகசாலையில் மந்திரங்கள் ஓதுவது தொடங்கி திருமறை பாடுவது என அனைத்துமே தமிழில் நடக்கும் எனவும், திருச்செந்தூர் முருகன் கோவிலில் ஜூலை 7ஆம் தேதி குடமுழுக்கு நடைபெற உள்ளது. திருச்செந்தூர் குடமுழுக்கு தொடர்பாக நிலுவையில் உள்ள வழக்குகளோடு தற்போதைய வழக்குகளையும் பட்டியலிட உத்தரவிட்டு ஆணையிடப்பட்டும் உள்ளது. 17வது அறிவிப்பு மற்றும் கடைசியான அறிவிப்பு. சர்வே எண் மற்றும் பட்டா விவரங்களை மொபைல் ஃபோன் மூலமாக அறிய புதிய செயலி இந்த ஆண்டுக்குள் பயன்பாட்டிற்கு வரும் என அமைச்சரான KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்திருக்கிறார். இந்த 17 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.